பட்டுள்ளன. இந்த நிபந்தனைகள் கதையின் அடிப்படை கொள்கைகளையும் கதாபாத்திரங்களின் நோக்கங்களையும் வரையறுக்கின்றன. கதையின் நிபந்தனைகள். 1. பஞ்சபூத சக்திகள். சூர்யாவின் பஞ்சபூத சக்திகள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இயற்கையின் சமநிலையை பொறுத்து மாறக்கூடியவை. அவர் ஒரு சக்தியை அதிகமாக பயன்படுத்தும்போது மற்ற சக்திகள் பலவீனமடையும். இந்த சக்திகள் சூர்யாவின் மனநிலையை பொறுத்து மேலும் வலிமையடையும் அல்லது பலவீனமடையும். 2. நாகராஜனின் இறுதி நோக்கம் இந்த உலகத்தை இருளில் மூழ்கடித்து அதை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவருவது. அவனுடைய தாக்குதல்கள் தனிப்பட்டவை அல்ல, அவை சூர்யாவின் பலவீனங்களை கண்டறிவதற்காக திட்டமிடப்பட்டவை. 3. நிழல் பூதங்கள். இந்த நிழல் பூதங்கள் மனிதர்களின் பயத்திலிருந்து உருவானவை. பயம் குறையும்போது அவை பலவீனமாகி மறைந்து போகும். ஆனால் அவை மனிதர்களின் மனதிற்குள் சென்று அவர்களின் ஆழ்மன அச்சங்களை வெளியே கொண்டுவரும். 4. உலோக பூதங்கள். உலோக பூதங்கள் பஞ்சபூத சக்திகளின் எதிர்மறை பிரதிபலிப்புகள். அவை சூர்யாவின் சக்திகளால் நேரடியாக தாக்கப்படும்போது அவை வலிமையடையும். அவர்களை தோற்கடிக்க சூர்யா தனது சக்திகளை ஒரு புதிய வழியில் இணைக்க வேண்டும். 5. மாயபுரி ஒரு சாதாரண இடம் அல்ல, அது ஒரு மாயக்கவசம் மூலம் மறைக்கப்பட்டுள்ளது. மாயபுரி பஞ்சபூத சக்திகளின் மையம் மற்றும் அதுவே சூர்யாவின் சக்திகளின் உண்மையான ஆதாரம். நாகராஜனால் மாயபுரிக்குள் நுழைய முடியாது, அது அவனுடைய பலவீனங்களில் ஒன்று. 6. ராணி ஒரு பாதுகாவலரின் வழித்தோன்றல். அவள் மாயபுரியின் இரகசியங்களை அறிந்தவள். அவளுடைய அறிவுதான் சூர்யாவின் போராட்டத்தில் மிக முக்கியமான ஆயுதம். அவளுடைய அறிவு அவனுடைய சக்தியைப் போல வலிமையானது. இந்த நிபந்தனைகள் கதை நகர்வதற்கும் சூர்யா தனது சவால்களை எதிர்கொள்வதற்கும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றன. இந்த நிபந்தனைகளின்